வெல்கம் டு வைஷு கவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட பாடம் அதை பத்தி தான் உங்களோட பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன். நான் வந்து ஒரு மினி விளாக் போட்டிருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அக்கா நீங்க இவ்வளவு நாள் இருந்தது சொந்த வீடு இல்லையா, ஏன் நீங்க வந்து வீட்டை விட்டு காலி பண்றீங்க, அது மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் நான் இருந்தது வந்து சொந்த வீடு கிடையாதுங்க, அது வந்து நாங்க லீஸ்ல தான் இருந்தோம். நான் வந்து அந்த வீட்டுல கிட்டத்தட்ட 12 வருஷமா இருந்திருக்கேங்க. 2012 ஆகஸ்ட்ல தான் நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். இப்ப பாத்தீங்கன்னா 2024 ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு எங்கேயுமே போக கூடாது, அந்த வீட்டை விட்டா நேரா நம்ம வீட்டுல சொந்த வீட்டுல தான் போய் உக்காரணும் அப்படின்ற முடிவுல தான் இருந்தேன். ஆனா சூழ்நிலை காரணமா பாத்தீங்கன்னா வேற ஒரு வீட்டை பார்த்து நாங்க வந்து வாடகைக்கு இருக்கிறோம். இட்ஸ் ஓகே. நாங்க வந்து ஊருக்கு தான் போலான்னு இருந்தோம், அதாவது மாமா ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்னு தான் சொல்லணும். என்னுடையதுதான் தப்பு, நான் பண்ண தப்ப நான் தான் சரி செஞ்சு ஆகணும் இல்லையா. அதனாலதான் சரி கொஞ்ச நாள் வந்து நம்ம வேற வீட்டுல இருக்கலாம். எங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்குதுங்க. சொந்த வீடு வந்து ஊர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. நான் போகும்போதெல்லாம் வீடியோஸ்ல நான் வந்து காட்டியிருக்கேன். லாஸ்ட் டைம் போனதுல கூட காட்டியிருக்கேன். நான் மாங்காய் மரத்துக்கிட்ட போய் மாங்காய் பழம் எடுத்துட்டு வந்து வைஷுமா குடுக்கற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க. அதுதான் எங்களுடைய வீடு. ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற முடிவுல தான் இருந்தாங்க, அதாவது மாமா இருந்தாரு. நான் தான் வந்துட்டு இல்ல ஊருக்கே நான் போயிட்டோம்னா திரும்பவும் நீ என்ன வந்து ஊர்ல விட்டுட்டு நான் வேலை கிடைக்கிற பக்கம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஊர்ல போய் உக்காந்தா கடன் இல்லாம லோன் இல்லாம போய் உக்காரணும். அப்ப சம்பாதிக்கிறது எது இருக்கோ அதை வச்சு நம்ம சொந்த வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப வந்துட்டு கடனோட வந்து நம்ம வீட்டுல போய் உட்கார கூடாது அப்படின்னு தான் நான் வந்து அவருக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து உதவிக்கு யாருமே கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு நம்ம அம்மா வீட்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து வசதியானவங்க எல்லாம் கிடையாது. எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவர் பக்கமும் பாத்தீங்கன்னா உதவி பண்றதுக்கு யாருமே கிடையாது. கை ஊனி கால் ஊனி நாமளே தான் எழுந்து நிக்கணும். ஓகே, நான் வந்து பண்ண தப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஊருக்கே போலாம் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டேன். சரி நம்ம ஊருக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது திரும்பவும் வந்துட்டு ஒரு வருஷம் ஊர்ல பட்டப்பாடு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தேன். லைனா ஓடுது, மண்டையில படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க போய் உக்காந்துட்டோம்னா திரும்பவும் நம்ம வந்து நம்மள பார்த்துக்க ஆள் இல்லாம அனாத மாதிரி நம்ம வந்து ஒரு காட்டுல உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் திரும்பவும் நீ எங்க போனாலும் சரி உன் பக்கத்திலே நான் இருக்கேன், நான் வந்து உன் கூடவே இருக்கேன், கஞ்சோ கூடோ நம்ம வந்து ஒன்னாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வேற வீட்டுல வந்து இருக்கேன். சரி நான் வந்து என்ன பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்க வந்து வீடு குடி போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வந்து மாமா என்ன அங்க விட்டுட்டாங்க. அவரு பெங்களூர்ல நாங்க முன்ன இருந்தோம் இல்லையா, அந்த வீட்டுலதான் இருந்தாங்க வேலை செஞ்சுக்கிட்டு. அவர் இல்லாத சமயத்துல அங்க வந்து நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன். உதவிக்கு யாருமே இல்லாம ரொம்ப அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியாம, அவர் என்ன பண்றாருன்னு புரியாம ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஊர்ல இருக்கும்போது அடிக்கடி வந்து எனக்கு தலை சுத்தல் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பையனும் வந்து சொல் பேச்சு கேட்கறது இல்ல. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அம்மா பேச்ச வந்து கேட்கறது இல்ல, எதிர்த்துக்கிட்டு தான் நிப்பாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, வசந்த் வந்து வண்டி சொல்ல கேட்காம வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஆக்சிடென்ட் பண்ணி சின்ன சின்ன காயங்களோட முடிஞ்சிருந்தா பரவாயில்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா மண்டையில மூளையில ரத்த கசையுது அப்படின்னு சொல்லி இடியே என் தலையில தூக்கி போட்டாங்க டாக்டர்ஸ். இடியை தூக்கி போட்டு நான் வந்து ரொம்ப நானும் உடஞ்சிட்டா வசந்த் வந்து பயந்துருவான், நம்மளுக்கு என்னவோ ஏதோன்னு சொல்லி புள்ள பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் இல்ல சரியாயிடும் சொல்லி தையல் போடுற அளவுக்கு வந்து அவன் பக்கத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க முடியாது, நீங்க வந்து சேலம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானு எங்க அத்தை, அதாவது எங்க மாமியாரு, பாப்பா, எங்க நாத்தனார் எல்லாருமே என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா
ஆம்புலன்ஸ்லயே நாங்க வந்துட்டு சேலம் ஜிஹெச் கூட்டு போயிட்டோம். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வந்துட்டு நான் வந்து படாத பாடுபட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பிள்ளைக்கு வந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ இது மாதிரிலாம் ரொம்பவே வந்து நான் மன உளைச்சலுக்கு ஆளானேன். அந்த சமயத்துல வந்து சாயப்பா என்னை வந்து கை கொடுத்து, உனக்கு ஒன்னும் ஆகாம நான் உன்னுக்கு பக்கத்துல இருப்பேன், உன்னை நான் காப்பாத்துவேன், நீ பயப்படாம இரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலா இருந்தாரு. அதனால இன்ன வரைக்குமே நான் சாயப்பாக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே, இதான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த சமயத்துலதான் பாத்தீங்கன்னா உறவுகள் எல்லாம் யார் யாருன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே உடஞ்சு போயிட்டாங்க. எங்க அம்மா வந்து அப்ப சேலம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. அதாவது எங்க அக்கா வீட்டுக்காருக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சு. அந்த சமயத்துல அவங்களும் சேலம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. நாங்களும் வந்து வசந்தி இப்படி கட்டு போட்டு வரத பார்த்து ரொம்பவுமே உடஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்றது, நம்மள வந்துட்டு அந்த சமயத்துலதான் யார் யார் வந்து எப்படி அப்படின்றத நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். யாரா இருந்தாலும் சரிங்க, உயிர் போற சமயத்துல ஒருத்தங்களுக்கு ஆபத்துன்னா விரோதி கூட எட்டி பார்ப்பாங்க. அதாவது நீ வந்து எனக்கு எதிரியா இருக்கன்னா கூட விரோதி கூட எட்டி பார்ப்பாங்க. அப்படி வந்து எட்டி பார்க்காத உறவுகள் எல்லாம் இருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை வச்சுட்டு தனியா அங்க கஷ்டப்படக்கூடாது, உடம்பு சரியில்லாத பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு இங்கே வந்துட்டோம். பெங்களூருக்கே மாமா கூட வந்துட்டேன். வசந்த் காலேஜ்ல சொல்லிட்டு நாங்க வந்துட்டு திரும்ப இங்க வந்துட்டோம். இதுதான் நான் வந்து ஊர்ல இருக்கும் போது பட்டு கத்துக்கிட்டேன். அதாவது உறவுகள் எல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டேன். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் வந்து நிறைய வந்து வாழ்க்கை பாடம் வந்து நான் கத்துக்கிட்டேன். ஓகே, இருக்கட்டும், என்ன நடந்திருந்தாலும் சரி நல்லதுக்கேன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட தானே புலம்ப முடியும். ஏன்னா எனக்கான ஆறுதல் இந்த யூடியூப்ல நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கும் ஆள் இருக்கீங்க. அதுக்காக தான் வந்து கொஞ்ச நேரம் வந்து உங்கள்கிட்ட புலம்பிட்டு இருக்கேன், நான் பட்ட பாட்டை சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். டாடா, பை பை.